வணக்கம். நம்ம எல்லாருக்கும் பல வருஷமா தெரிஞ்ச ஒரு பேரு டாபர். ஒரு அருமையான, ரொம்ப நம்பிக்கையான ஒரு கம்பெனி. ஆனா கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா அதோட ஸ்டாக் பிரைஸ் நல்லாவே சரிஞ்சிருக்கு. சரி, இதுக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் வாங்க. இப்ப எல்லா இன்வெஸ்டர் மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு பக்கம் பார்த்தா டாபர் மாதிரி ஒரு குவாலிட்டியான கம்பெனி, இன்னொரு பக்கம் பார்த்தா அதோட ஷேர் பிரைஸ்ல ஒரு பெரிய கரெக்ஷன். இது ரெண்டுக்கும் நடுவுல நாம எங்க நிக்கிறோம்? இது ஒரு பிரச்சனையா இல்ல ஒரு நல்ல வாய்ப்பா? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஷேரோட தினசரி விலை ஏத்த இறக்கத்தை எல்லாம் கொஞ்ச நேரம் மறந்துருவோம். டாபர் அப்படிங்கிற பிசினஸோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு? ஒரு கம்பெனியா அதோட அடித்தளம் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ், அதாவது பர்மனன்ட் குடும்பம், கிட்டத்தட்ட 66% பங்குகளை அவங்க கிட்டே வச்சிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, கம்பெனி மேல அவங்களுக்கே அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. இது ஒரு கம்பெனியோட நீண்டகால ஸ்திரத்தன்மைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ப்ரொமோட்டர்ஸ் வச்சிருக்கிற அந்த 66% பங்குகள்ல இருந்து ஒரு ஷேர் கூட அடமானம் வைக்கப்படல, அதாவது 0% பிளட்ஜ்ட். இது எதை காட்டுதுன்னா, கம்பெனிக்கு எந்த விதமான பண கஷ்டமும் இல்ல, அவங்க ரொம்ப ஆரோக்கியமான நிலையில இருக்காங்கன்னு தெளிவா புரிய வைக்குது. எந்த ஒரு கம்பெனியோட வெற்றிக்கும் டீம் தான் காரணம், இல்லையா? டாபர் விஷயத்துல அவங்க கிட்ட ஒரு அனுபவமிக்க மேனேஜ்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியன் மார்க்கெட்டுக்குன்னு தனியா ஒரு சிஇஓவை நியமிச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்மார்ட் மூவ். இந்தியாவில் இன்னும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி வளர போறோம்னு இது தெளிவா காட்டுது. ஸ்டாக் பிரைஸ் கொஞ்சம் டவுனா இருக்கலாம், ஆனா நம்பர்ஸ பாருங்க, கதை வேற மாதிரி இருக்கு. வருமானம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, லாபமும் நல்ல நிலையில இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கம்பெனிக்கு கடன் கிடையாது, அதுக்கு பதிலா கையில கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் நெட் கேஷ் இருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வலுவான நிலை இதுன்னு. ஓகே, பிசினஸ் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப எல்லார் மனசுலயும் இருக்கிற அடுத்த கேள்வி, இப்ப இருக்கிற விலைக்கு இதை வாங்கலாமா? இதோட வேல்யூவேஷன் சரியா இருக்கா? சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். முதல்ல PE ரேஷியோ. டாப்பருக்கு இது கிட்டத்தட்ட 40ல இருக்கு. ஆமா, 40ங்கிறது பார்க்க கொஞ்சம் காஸ்ட்லியா தெரியலாம், உண்மைதான். ஆனா வெயிட் பண்ணுங்க, இதே துறையில இருக்கிற மத்த பெரிய கம்பெனிகளோட கம்பேர் பண்ணி பார்த்தா தான் உண்மை புரியும். இது ஒரு சாதாரண ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. இப்ப இந்த ஸ்லைட் பாருங்க, விஷயம் இன்னும் கிளியரா புரியும். FMCGல இருக்கிற பெரிய தலைங்க நெஸ்லே 72, பிரிட்டானியா 54, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 46, ஆனா டாபர் வெறும் 40ல இருக்கு. அப்போ டாபர் ரொம்ப காஸ்ட்லிங்கிற பேச்சுக்கு இங்க இடம் இல்ல, இல்லையா? ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஓகே. இப்போ சார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி மார்க்கெட்டோட தற்போதைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுமார் 403 ரூபாய். இது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். அதாவது இந்த விலைக்கு கீழே போகாம பங்கு தன்னை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணும். இதுதான் அதோட 52 வார லோ கூட. அதனால மார்க்கெட் இதை உன்னிப்பா கவனிக்கும். அடுத்ததா, இந்த ஸ்டாக் மேல போகணும்னா அது தாண்ட வேண்டிய முதல் தடை ஒரு செக் போஸ்ட் மாதிரி. அதுதான் இந்த 425 ரூபாய் லெவல். இதை தாண்டி நின்னா மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்கும். ஓகே, அப்போ டெக்னிக்கல் கேம் பிளான் என்ன? ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, 403 விட்டு கீழே போகவே கூடாது. ஸ்டெப் 2, 425 உடைச்சு மேல நிக்கணும். ஸ்டெப் 3, அதையும் தாண்டுச்சுன்னா அடுத்து 440 இருந்து 450 ரேஞ்சுக்கு போறத பார்க்கலாம். இதுதான் ட்ரேடர்ஸோட தற்போதைய பார்வை. சரி, கம்பெனி சார்ட் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? அவங்க டாப்பரோட ஃபியூச்சர் பத்தி என்ன நினைக்கிறாங்க? இங்க பாருங்க, அனலிஸ்டுகளே 2 டீமா பிரிஞ்சிருக்காங்க. 40% பேர் வாங்கலான்னு சொல்றாங்க, இன்னொரு 40% பேர் ஹோல்ட் பண்ணலான்னு சொல்றாங்க. இது எதை காட்டுதுன்னா, நம்ம ஆரம்பத்துல பேசின அதே பாயிண்ட் தான். கம்பெனி குவாலிட்டியானது, ஆனா வேல்யூவேஷன் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவங்களோட ஆவரேஜ் டார்கெட் பிரைஸ் பாருங்க, 522ல இருந்து 549 வரைக்கும் இருக்கு. அதாவது இப்போ இருக்கிற விலையில இருந்து 20%க்கும் மேல அப்சைடு இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அவங்க கருத்துக்கள் பிரிஞ்சிருந்தாலும் டார்கெட் பாசிட்டிவா தான் இருக்கு. ஏன் அவங்க இவ்ளோ பாசிட்டிவா இருக்காங்க? அதுக்கு காரணம் இதுதான். வர்ற நிதி வருஷங்கள்ல, குறிப்பா FY27ல கம்பெனியோட லாபம் 10ல இருந்து 16% வரைக்கும் நல்லா வளரும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த எதிர்கால வளர்ச்சியை மனசுல வச்சுதான் அவங்க இந்த டார்கெட்டை கொடுக்கறாங்க. சரி, நாம இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டல்ஸ், வேல்யூவேஷன், டெக்னிக்கல்ஸ், எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம் வாங்க. ஒரு இன்வெஸ்டரா நீங்க யோசிச்சா இதுல 2 பக்கமும் நியாயம் இருக்கு. பாசிட்டிவா பார்க்கறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ரமோட்டர் ஸ்ட்ராங், வேல்யூவேஷன் ஓகே, ஃபியூச்சர்ல வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நெகட்டிவா பார்க்கறவங்க, வேல்யூவேஷன் இன்னமும் அதிகம்தான், டெக்னிக்கலா வீக்கா இருக்கு, ஃபியூச்சர் வளர்ச்சிங்கிறது வெறும் நம்பிக்கை தானே வாதாடுறாங்க.
ஸோ நம்மளோட முழு அனாலிசிஸையும் ஒரே வரியில சொல்லணும்னா, டாபர் ஒரு சூப்பரான, ஃபண்டமெண்டலா ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பிசினஸ். ஆனா அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விலை கொஞ்சம் அதிகமாவும், மார்க்கெட் சென்டிமெண்ட் கொஞ்சம் வீக்காவும் இருக்கு. இதுதான் இப்போதைய நிலைமை. அப்போ கடைசி கேள்வி இதுதான். இப்ப நடக்கிற இந்த சரிவு ஒரு தற்காலிக பிரச்சனையா, இல்ல இந்த கம்பெனியோட நீண்ட கால வளர்ச்சி மேல மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிற ஒரு உண்மையான சந்தேகமா? இதுக்கான பதில் தான் டாபரோட எதிர்கால பயணத்தையும் முடிவு பண்ண போகுது. பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படியுங்கள். இந்த உள்ளடக்கம் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படாது.